அடுத்து யூனிட் 8மா. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடுன்னு சொல்லி இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் டிராவல். ஸோ ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லையும் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் வச்சும் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஏன்ஷியன்ட் தமிழகத்தை வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆகியவற்றின் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருக்கின்றன. இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அயல்நாட்டு பயண குறிப்புகளிலிருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலிருந்தும் நாம் பெற முடியும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பூம்புகார், காஞ்சி, மதுரை இதெல்லாம் பத்தி நமக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? பூம்புகார் ஃபர்ஸ்ட் மாநிலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எங்க இருக்கு? போர்ட் டவுன், துறைமுகமா இருந்திருக்கு, பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. இட் இஸ் கோஸ்டல் டவுன் நியர் த பிரசன்ட் டே மயிலாடுதுறை. சரிங்களா? இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. சரிங்களா? ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. சரிங்களா? போர்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் ஃபெசிலிட்டிங் மேரிடைம் ட்ரேட். மேரிடைம் ட்ரேட்னா கடல் வழி வணிகம். சரிங்களா? இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. ஸோ இதனாலதான் வந்து துறைமுகங்கள் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம் ஆகும். பூம்புகார் ஆல்சோ நோன் பை நேமஸ் புகார், காவிரி பூம்பட்டினம் அது சொல்லப்படும். சரிங்களா? போர்ட் ஆஃப் ஏர்லி சோழ கிங்டம். யாரோட போட்டு? ஏர்லி சோழ கிங்டம். சரிங்களா? இதை பத்தி வந்து எதெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை, தமிழ் எபிக்ஸ், சிவகாபதியாரம், மணிமேகலை இதெல்லாம் பத்தி வந்து இந்த ட்ரேட் பத்தி நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சீ ட்ரேடர்ஸ் வந்து என்னென்னு அழைக்கிறோம்? மாணிகன், மான் நாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? பெருங்கடல் வணிகன் என்றும் பொருள். த்ரீ ட்ரேடர்ஸ். தாத்தர் ஆஃப் பட்டினப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடையூர் உருத்திரங்கண்ணார். சரிங்களா? அடுத்து மதுரை பத்தி எங்கெல்லாம் இருக்கு? மதுரை பார்த்தீங்க அப்படின்னா எங்க நமக்கு எக்ஸ்கவேஷன் கிடைச்சிருந்தா கீழடி நியர், கீழடியில தான் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நிறைய விஷயங்கள். சரிங்களா? மதுரை ப்ரௌட்லி அசோசியேட் வித் தமிழ் சங்கமோட சேர்ந்ததுதான். விச் ஒர்க் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். த ஃபேம் ஆஃப் மதுரை இஸ் அட்டஸ்டட் பை த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கிரீக் ஹிஸ்டாரி மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் வந்து தமிழோட மதுரையோட புகழை வந்து சொல்லியிருக்காரு. சாணக்கிய சந்திரகுப்தா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? மேக்ஸ் மென்ஷன் ஆஃப் மதுரை இன் ஹிஸ் புக் அர்த்தசாஸ்திரா. அர்த்தசாஸ்திரத்திலையும் நம்ம மதுரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தமிழக இடத்தோட பேருன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? மதுரை ஹேட் நாலங்கடி அண்ட் அல்லங்கடி. நாலங்கடி வந்து டெய்லி மார்க்கெட்டு, அல்லங்கடி வந்து ஈவினிங் மார்க்கெட்டு. மதுரை இஸ் நோன் ஃபார் தூங்கா நகரம், சிட்டி தட் நெவர் ஸ்லீப். மதுரை வாஸ் சேஃப் பிளேஸ் வென் உமன் பர்ச்சேசிங் ஃப்ரம் அல்லங்காடி வித்தவுட் எனி பேர். சரிங்களா? எந்த ஒரு பயம் இல்லாம வந்து அங்க வந்து வணிகம் நடந்துட்டு இருந்தது. போயட் காளிதாசா சேஸ் காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரு? காளிதாசா. அதே மாதிரி தமிழ் பாயிண்ட் சயின்ஸ் திருநாவுக்கரசர் பிரைசஸ் காஞ்சி எஸ் கல்வியில் கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்றாரு. அதே காஞ்சி இஸ் ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு. சரிங்களா? காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் டெம்பிள் டவுன் அழைக்கப்படும். கைலாசநாதர் டெம்பிள் வாஸ் பில்ட் பை பல்லவ கிங் ராஜசிம்ஹா இன் காஞ்சி. சரிங்களா? யாருன்னு பார்த்து வச்சுங்க. இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது அப்படியே மகப் பண்ணிக்கங்க எல்லாமே. காஞ்சி கேம் டு நோன் ஆஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் லேக்ஸ் அழைக்கப்படும். ஏரிகள் மாவட்டம் காஞ்சி. பூம்புகார் வாஸ் போர்ட், மதுரை வாஸ் ட்ரேடிங் டவுன், காஞ்சி வாஸ் எஜுகேஷன் சென்டர். சரிங்களா? தமிழ் சயின்ஸ் ரெப்ரசன்ட் யூனிக்னஸ் ஆஃப் ஈச் ஏன்ஷியன் தமிழ் கிங்டம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்காலர்ஸ் இன் அபண்டன்ஸ், எலிபென்ட் இன் அபண்டன்ஸ், பேர்ல்ஸ் இன் அபண்டன்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இது வந்து அதிகப்படியாம கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சோர்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஹிஸ்டரி ஆஃப் ஆன்சல் தமிழ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்டரேச்சர்ல எபிகிராபி, அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ல ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் மெட்டீரியல் கல்ச்சர் மூலியமாக நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்டரேச்சர் மூலியமா நம்ம என்ன செய்யலாம், இது பண்ணலாம். செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள், தமிழ் அல்லாத மற்றும் அயல்நாட்டவர்கள் இலக்கிய குறிப்புகள் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? செவ்வியல் தமிழ் இலக்கியம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், 14 மேல்கிழக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கிழக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் பத்தி எல்லாம் இது பண்ணிருக்கு. 8 தொகை பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, பதிபாடல், பதிற்றப்பட்டு, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை. சரிங்களா? இதெல்லாம் தமிழ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழே வந்திருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து யூனிட் 8ல வந்து தமிழ் சார்ந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தமிழ் புக்ல வந்திருக்கும் உங்களுக்கு. மிச்சம் வந்து ஹிஸ்டரியில வந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் போட்டு மர்ஜ் பண்ணி யூனிட் 8 நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? புதுசான யூனிட் 8 இல்ல அது. சரிங்களா? பத்துப்பாடு பார்த்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, பெருநாடு ஆற்றுப்படை, பெரும் பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநெல் வாடை, மதுரை காஞ்சி இதெல்லாம் இருக்கும். 15 கீழ்கணக்கு நூல் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் அறநிலையில் எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு என்பதை தொகுக்கப்பட்டுள்ளன.
சரிங்களா? ஸோ எத்திக்ஸ் அண்ட் மோரலிட்டி வந்து என்னென்னது அது வந்து சொல்லுது. அவற்றில் முதன்மையானவை திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். ஸோ திருக்குறள் வந்து எது கீழே வருது? 18 நூல்களுக்கு கீழே வருது. சரிங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாமி சிந்தாமணி, வளையாபதி, குறுந்தொகை இருக்கும். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சொல்லியிருக்கேன் நம்மள. ஆன்சர் வந்து இல்ல தமிழ் பிராமி. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளும் குகை வாழ்விடங்களும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரிச்சலூர், கொங்கர், புளியங்கம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் காணப்படுகிறது. இது தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஸோ எந்தெந்த இடங்களில் கல்வெட்டுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்டுருவாங்க. சரிங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு இதுவும் முக்கியம். அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்களே ரெட் கலர், அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நடுகற்கள்னா மெகாலிக் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? கல் வீரக்கல் சொல்லுவாங்க. போர்க்காலத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுகள் நாடப்பட்டன. முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள் இருந்தன. ஆணிரைகள்னா என்னது? கால்நடைகள் வந்து ஆணிரைகள் சொல்லுவாங்க. நடுகற்கள் நடப்புவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியமும் விரிவாக எடுத்து வருகிறது. அந்த காலத்துல வந்து இந்த ஆடு மாடு தான் வந்து சொத்தாக கருதப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துருச்சு. அப்ப அது பாதுகாக்கிறதுக்காக உயிர் விட்டுருக்காங்கனால அவங்களுக்கு கல் வந்து வச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பன்னங்கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நாட்டுக்கற்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? தொல்லியல் அகழ்வாய்வு களங்கள். தொல்லியல் அகழ்வாய்வு பணி என்பது பண்டைக்கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படுத்தி ஓரிடத்தை அகழ்ந்து அதாவது குழி தோண்டி அவங்க பார்ப்பாங்க. சான்றுகளாக கிடைத்த பொருளை முறையாக திரட்டி ஆராய்வதாகும். சரிங்களா? மண்ணை தோண்டி உள்ள என்னெல்லாம் பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்து அது மூலியமா எடுத்து வைப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூப்பட்டினம், கொற்கை, வசன சமுத்திரம் ஆகிய இடங்களில் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைகளில் பல வகையான தொல்லியல் சான்றுகள் கேட்டியுள்ளன. இங்கெல்லாம் இது கிடைச்சிருக்கு. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுக பட்டினமாகும். சரிங்களா? எங்க அரிக்கமேடு. பிரிட்டனை சேர்ந்த சார் ராபர்ட் எரிக் மார்டின் வீலர், சரிங்களா? பிரான்சை சேர்ந்த ஜே.எம். கசால், நம் நாட்டின் கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டனர். யார் யார் அரிக்கமேட்ல வந்து அகழ்வாய்வு பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கங்க. நான் உங்களே வந்து ஸ்டோனேஜ்ல கூட காமிச்சிருப்பேன்ல அரிக்கமேடு பத்தி இதெல்லாம் காமிச்சிருப்பேன்ல. தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் வெளிநாட்டவரின் குறிப்புகளும். அர்த்த சாஸ்திரத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாவம்சம். மகாவம்சம்னா ஸ்ரீலங்கா இவங்களோடது, புத்திஸ்டரோடது. எரித்திரியன் கடலின் பெருப்பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. எரித்திரியன் சி. பிளினியின் இயற்கை வரலாறு, டாலிமியின் புவியியல், பியூட்டிங்கேரியின் அட்டவணை, வியன்னா பாப்புரஸ். இதெல்லாத்தையும் பத்தி வந்து நம்ம தமிழை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடியது. தமிழ் அல்லாத சான்றுகள். அர்த்த சாஸ்திரம் கௌட்டல்யாவோடது. சரிங்களா? மௌரியர் காலத்தில் வந்த கௌட்டல்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திர நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எடுத்துரைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுவாங்க. மகாவம்சம் இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும். மகாவம்சம் என்ற நூலில் பாலி மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா? புத்தஸ் வந்து பாலி, ஜெயின வந்து பிராகிருதம் சொல்லுவாங்க மொழிகள். சரிங்களா? தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? ஹாட் ஸ்டேட் பத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. எரித்திரன் கடலில் பெரிப்ளஸ் பண்டைய கிரேக்க நூல் முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை ஆகிய சங்கால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டியர்கள் குறித்தும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சரிங்களா? இதுல எல்லாம் குறிப்புகள் இருக்கு. பிளினியின் இயற்கை வரலாறு ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்தும் விரிவிக்கிறது. சரிங்களா? ரோமன்ஸோட வச்சிருந்த பத்தி சொல்லுது. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் பெப்பர் ட்ரேடை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுல பிளினியின் இயற்கை வரலாறுல டாலிமியின் புவியியல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு, விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலியின் புவியியல் என்ற நூலாகும். இதில் காவிரிப்பட்டினம், கொற்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ ஒவ்வொன்றிலையும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பியூட்டிங்கேரியின் அட்டவணை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரோமேனிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலைப்படங்களும் இதில் பண்டைய தமிழகம், முசிறி துறைமுகம் மேலும் பல இடங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. வியன்னா பாப்பரஸ் கிரேக்க ஆவணம், முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்புகள் உள்ளன. வணிகர்களுக்கு இடையான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை ஆகும் இது. திணை. தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விரிவிக்கப்பட்டுள்ளது. திணை என்பது குறிப்பிடத்தக்க இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளும் குறிப்பிடாகும். சரிங்களா? அங்க இருக்கிற ஜியாகிரபிகளும் அங்க வந்து லைஃப் ஸ்டைலையும் புரியக்கூடியது. அகத்திணை காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்க்கையும் இருக்கிறது. சரிங்களா? ஹார்ட்டோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கணும். அதை பத்தி குறிக்கிறது அகத்திணை. புறத்திணை வாழ்வின் பிற அம்சங்கள் குறிப்பாக போர், வீரம் பற்றி பேசுகிறது. சரிங்களா? அகம்னா மனசுக்குள்ளது, புறம்னா என்னது வெளியில. சரிங்களா?
ஐவகை நிலங்கள் என்னது உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், அவங்களோட கடவுள் வந்து முருகன். முல்லைனா காடும் கடவும் சார்ந்த இடம் திருமால். மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம், அவரோட கடவுள் இந்திரன். நெய்தல்னா கடலும் கடலும் சார்ந்தது, அது வருணன். பாலை வறண்ட நிலப்பகுதி, இது கொற்றவை. சரிங்களா? மேக்ஸா ஃபாலோயிங் கேட்பாங்க. சங்ககால அரசியல், பண்டைய கால தமிழக அரசியல் நிலை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். சங்ககாலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது, அயனேஜ். அதாவது அயனேஜ்னா எதை சொல்லுவாங்க? ஆரியர்கள் வருகை எதை சொல்லுவாங்க சரிங்களா? வேளிர்கள் சங்ககாலத்தின் குறுநில மன்னர்கள். வேந்தர்கள் தலைவர்கள். வேளிர்கள்னா யாரு, வேந்தர்கள்னா யாருன்னு பாத்துருங்க. மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள். சேரர்கள் பாத்தீங்கன்னா தலைநகரம் வஞ்சி, தற்போது கரூர். துறைமுகப்பட்டினம் முசிறி தொண்டன். தற்போது உள்ள மாநிலம் பார்த்து வச்சுங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு. சேரர்கள் குறித்த நூல் வந்து பதிற்றப்பற்று. மாலை பனம்பூ மலை சேரர் பத்தி. கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. சேரன் செங்கட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்கட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவிக்கின்றன. இலச்சினை வந்து வில் அம்பு சரிங்களா, அவங்களோட குடி. சோழர் பார்த்தீங்கன்னா தலைநகரம் உறையூர். துறைமுகம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் என்னும் காவிரிப்பட்டினம். நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. கடியலூர் உருவத்திரங்கண்ணமன்னார் மற்றும் சிலப்பதிகாரம் காவிரி பூப்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. என்னெல்லாம் கடியலூரின் உருத்திரங்கண்ணாரும் சிலப்பதிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. கல்லணை வந்து கரிகால சோழன் கட்டது. இலச்சினை புலி. பாண்டியர் பார்த்தீங்கன்னா தலைநகர் மதுரை. கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி சொல்லப்படுது. இலச்சினை மீன். வேல் பார்த்தீங்கன்னா குழுதல் மன்னர்கள். கடையல் வள்ளல்கள் பாரி காரி ஓரி நல்லி பேகன் ஆய் அதியமான் சரிங்களா, கடையல் வள்ளல்கள். அடுத்து சங்காலம் சமூகம் பார்த்தீங்கன்னா குலம் அடிப்படையிலான சமுதாயங்கள் சரிங்களா. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் சரிங்களா. ஸோ யூனிட் 8 மட்டும் இங்கிலீஷும் நீங்க தமிழ்லே படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா தமிழ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதே தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாங்க. உயிர் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா அரசர்கள் குலத்தலைவர்கள் இருப்பாங்க. சாதி அமைப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேறொன்று இருக்கும். இது முக்கியம். சாதி அப்ப இல்ல, கேஸ்ட் சிஸ்டம். ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக பிரிக்கப்பட்டன. சொன்னல அது முன்னாடி. பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன்வந்த அக்கால இலக்கியங்களில் சில இடங்கள் காணலாம். அதாவது சதி, சதியை சொல்லியிருக்காங்க சரிங்களா. சதியும் இருந்திருக்கு. பொருளாதாரம் பாத்தீங்கன்னா தொழில்கள் பாத்தீங்கன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் பத்தி இருக்கு. ஆதிச்சநல்லூரிலும் பெருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகழ்வாய்களிலும் தாலிகளில் நெல்லும் கிடைத்துள்ளன. தாலிகள்னா இந்த பாட்ல வந்து நெல் கிடைச்சிருக்கு சரிங்களா. ஹஸ்க். புனம். புனம் வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறும் சாகுபடி செய்யும் முறை புனம்ங்கிறது. உப்பு வணிகர்கள் உமணர்கள் வந்து எனப்பட்டனர். இதெல்லாம் முக்கியம். அப்படியே மக்கு பண்ணிருங்க. இது ஃபுல்லாமே மக்கு பண்ணிருங்க. இது எப்போ வருது டெஸ்ட்டுக்கு? ஹிஸ்டரியும் ஜியாகிரபியும் முடிஞ்சு. இது அதுக்கப்புறம் எக்கனாமியா? அப்ப எக்கனாமி லாஸ்ட்ல வருது. ஓகே. அடுத்து பாருங்க. தமிழர்களின் தொன்மை வெளிப்படுத்தும் சான்றுகள் பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தமிழர்கள் பத்தி? தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்காக பெரிதும் துணை புரியும் சரிங்களா. இது தொல்காப்பியம் படிக்கிற மூலியமாக. பழந்தமிழின் அக புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுவது தொல்காப்பியம். எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளு கனியின் பூங்கொன்றனார் பேசியிருப்பாரு. பதிற்றுப்பற்று பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி கூறப்படுகிறது. பரிபாடல் இருந்து பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது சரிங்களா. இதுல குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலம், நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுகின்றன. நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியன் சிறப்பை கூறுகிறது. பட்டினப்பாலை சோழர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரம் தமிழர் ஆட்சி முறை, ஆடல் பாடல் கலைவளம் பற்றி குறிப்பிடுகிறது. மணிமேகலை சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கின்றன. பசிய பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்றது புரட்சி காப்பியம். கல்வெட்டுகள். காஞ்சி கோயில் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா பல்லவர் மன்னர் வரலாற்றை கூறுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழன் சோழர் கிராம ஆட்சி முறையை தெளிவாக கூறுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு. மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து மகேந்திரவர்மனை பத்தி சொல்றது இல்லைங்களா. பட்டயங்கள் சரிங்களா. பாண்டியர் காலம் வேள்விக்குடி, தலவாய்புரம், சின்னமன்னூர், சிவகாசி செப்பேடுகள் சொல்லுது. சோழர்கள் காலம் வந்து திருவலங்காடு, கரந்தை செப்பேடு சொல்லுது. குகை கோயில்கள் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல். சித்தனவாசல் வந்து ஜெயினோடது சரிங்களா. எங்க இருக்குதுன்னா நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்கு சரிங்களா. இது வந்து கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில.
ஒற்றைக்கல் ரதங்கள் மாமல்லபுரம், மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லையே குடைஞ்சு அவங்க ரதமா மாத்திருப்பாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்ல நல்ல நல்லுலகத்து தொல்காப்பியம். பழங்காலத்தில் தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. வினையே ஆடவர்க்கு உயிரே குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதை விளக்குகிறது. சரிங்களா? அது முச்சங்கங்கள். சரிங்களா? முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 3 சங்கம் இருக்கு. முதற்சங்கம் தென்மதுரை. சரிங்களா? வளர்த்தவர்கள் காய்த்தின வழுதி முதல் கடுங்கோன் வரை. சரிங்களா? இதுல யார் வந்து பேட்ரோனைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடைச்சங்கம் கபாடபுரம். வளர்த்தவர்கள் பாத்தீங்கன்னா வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அப்போ கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை. சரிங்களா? வளர்த்தவர் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. சரிங்களா? அடுத்து புறத்துணை பாத்தீங்கன்னா 8. சரிங்களா? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிலை, நொச்சி, தும்பை, வாகை போருக்கான காரணங்களையும் போர் நடைமுறைகளையும் கூறுகின்றன. 8. பட்டான் திணை வந்து மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலாற்றை சிறப்பித்து பாடுவது. மடைநூல்னு பழந்து தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறையை குறிப்பிடுகிறது. மடைநூல். பேகன் பழனி மலை ஆட்சிஞ்சிருக்காரு. மயிலுக்கு போர்வை தந்தவர். பாரி புறம்பு மலை முல்லைக்கு குடிபடுவதற்கு தம் துயரையை தளர்ந்தவர். திருமுடிக்காரி மலையாடு நாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர். ஆண்டீரன் பொதியமலி நீல நாக்கத்தின் உடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் தகடூர் அரிய நெல்லிக்கனையை அவ்வைக்கு இருந்தவர். நல்லி கண்டீரமலை மாலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர். வல்வில் ஓடி கொல்லிமலை யாழ் மீட்டும் மாணவர்களுக்கு பரிசு வழங்குவார். தமிழர்கள் கலைகளின் பார்த்தீங்கன்னா கடற்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, நாட்டுப்புற கலை, தமிழக விளையாட்டுகள். சரிங்களா? கட்டடக்கலை பார்த்தீங்க அப்படின்னா குடவரை கோயில்கள் இருக்கும் அதுல. சரிங்களா? கட்டடக்கலையில விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் 7ஆம் நூற்றாண்டில் சரிங்களா? பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு மகேந்திரவர்ம பல்லவன் முதல் குடவரை கோயிலை அமைத்தான். சரிங்களா? முதற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் கோயில் பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் ஆகும். ஒற்றைக்கல் கோயில் வந்து மாமல்லபுரத்தில் மகிஷாசுமர்த்தினி கோயில் ஆகும். திராவிட கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா இந்திய கோயில் கட்டடக்கலைகள் நாகரம், வேசரம், திராவிடம். அதாவது திராவிடா, வெசரா, நகரா அப்படி 3 பிரிக்கிறாங்க. நாகரம் பார்த்தீங்கன்னா வட இந்திய நார்த்து. வேசரம் பார்த்தீங்கன்னா மத்திய பகுதி பௌத்த மத கட்டடக்கலை, புத்திஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். திராவிடம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கோயில் கலையா இருக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா கட்டடக்கலையில் கோபுரம் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கினர். இதனைத்தான் ராஜ கோபுரம் என்று அழைத்தனர். பல்லவர் கால கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கட்டிடக்கலை கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மன் கட்டியது. பாண்டியர் கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா குடவரை கோவில், பிள்ளையார்பட்டி குடுமியான் மலை, சித்தனவாசல், கழுகுமலை உள்ளிட்ட வெட்டுவான் கோயில் தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்பட்டது. தென்னகத்து எல்லோரா என்னன்னு கேட்பாங்க. எல்லோரா அப்படின்னா அஜந்தா எல்லோரான்னு சொல்லுவாங்க. இங்க எல்லா மதத்தோடதும் இருக்கும். சிலைகள் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. சோழகால கோயிலுக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் தென்மகத்தின் மேருன்னு சொல்ல அழைக்கப்பட்டார். தமிழகத்தின் கட்டிடக்கலையின் மணிமகுடம் ஆகும் சோழகால கட்டுரை தஞ்சை. கங்கை கொண்ட சோழர்களும் ராஜேந்திர சோழன் கட்டினாப்ல. சரிங்களா? பாருங்க, மிக உயரமான விமானத்தை உடைய தமிழக கோவில்கள். தஞ்சை பெரிய கோவில் 216 அடி உயரம், முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம், முதலாம் ராஜேந்திர சோழன். திருபுவனம் கம்பகேஸ்வரர் கோயில் 126 அடி உயரம், 3ஆம் குலோத்துங்க சோழன். தமிழகத்தில் ஆயிரங்கால மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள் குறிப்பிடத்தக்கவை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமி கோயில். சரிங்களா? சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா கோயில் சிற்பக்கலை தொடக்க காலம் வந்து பல்லவர் காலம் தான். தாராசுரம் கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம் சொல்லப்படுது. ஓவியக்கலை பார்த்தீங்கன்னா சித்திரக்கார புலி வந்து மகேந்திரவர்மன் சொல்லப்படுது. சித்தனவாச குகை ஓவியங்கள் புதுக்கோட்டை சொல்லலாம். இசைக்கலை பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் பாணர், பாடினி. பாணர்னா ஆணு, பாடினா பெண்ணு. இசையை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்தது வந்து ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி. தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம். பெருங்கற்காலம் என்றால் என்ன? பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும்.
மெகா என்ற பெரிய எழுத்து, லித் என்ற கல் என்ற பொருள். சரிங்களா? இறந்தவர்களின் புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதாக இக்காலம் பொற்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுது. செத்ததுக்கு மேல கல்லை நட்டி வச்சிருவாங்க. சரிங்களா? இதை மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள். ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். கிடைத்த பொருட்கள் முதுமகள் தாளிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு, இரும்பாலான குத்துவால், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள் எல்லாமே இருக்கு. கீழடி சிவகங்கை மாவட்டம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது செங்கற்கற்கால் கட்டுப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள். கீழடி அருங்காட்சியகத்தை அமெரிக்க முதல்வர் மார்ச் 10, 2023 அன்று சிவகங்கை மாவட்டத்தில் திறந்து விட்டார். இது முக்கியம். இப்பதான் லேட்டஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. பொருந்தல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பையன்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். தமிழ்நாட்டில் பெருங்கற்கள் நினைவு சின்னங்கள் முதுமகள் தாள்னா இப்படி இருக்கும். இவை இறந்தவர்கள் புதைப்பதற்காக பயன்படுத்த உள்ள பெரிய மட்பாண்டங்களாகும். பாட்பரியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கற்திட்டைகள் பார்த்தீங்கன்னா டால்மன்ஸ். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மற்றொரு கற்பலை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இது அடுத்து நினைவு கற்கள் மென்ஹிர். ஒரே கல்லான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும், குத்தி வைக்கிறது. நடுகற்கள் இறந்து போன வீரர் நினைவை போற்றும் கைகையில் நடப்படும் கல் நடுக்கல்லாகும். இது தொல் பழங்கால தமிழகம். பிற்பழங்கால பண்பாடு லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், இடைப்பட்ட மிடில் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். நான் சொன்னேன்னா நியோலித்திக்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஏன்ஷியன்ட் இந்தியால, அதுல இருந்து வரும். லோ பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்ற இங்கிலாந்து நிலவியர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்கால மக்கள் கல்வெட்டுகளை காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள் என சேகரித்தனர். அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. கீழ்ப்பழங்கற்கள் காலத்தில் கைக்கிய கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமாக கருவிகளாகும். சரிங்களா? மிடில் பாத்தீங்க அப்படின்னா சிறிசா இருக்கும். சரிங்களா? வேலையில பொருட்கள்லாம் பயன்படுத்தப்பட்டன. இக்காலத்தில் கருவிகள் முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது சிறிய வகையாக இருந்தன. மீசோலித்திக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இது வந்து ரொம்ப இனியும் சின்னதாகும். பௌவ நேரம் இங்கதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? உலகின் பல பாகங்கள் இந்தியாவில் சில பகுதியிலும் இடைப்பட்பால பண்பாட்டை தெரிந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது. தமிழ்நாட்டில் மேல் பழங்கால பண்பாடுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. சரிங்களா? இப்பண்பாட்டு காலகட்டம் பழங்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில் உருவானதாக இது கிடைக்கற்காலம் அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மண் குன்றுகள் உள்ள தேரி என்று அழைக்கப்படும். சரிங்களா? இது முக்கியம். நியோலித்திக். சரிங்களா? விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்து பண்பாடு புதிய கால பண்பாடு என்று அழைக்கப்பட்டது. செல் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட காற்றோடிகளை மக்கள் பயன்படுத்தினர். கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது. சான்று பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி, தருமபுரி பகுதியிலும், வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் தமிழகத்தில் முதன்முறையில் மட்பாண்டங்களும் வேளாண் செய்வதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. இரும்பு காலம் வந்து அயனீர்னு சொல்லப்படுது, மெகாலித்திக். புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். இது சங்க காலத்திற்கு முந்தைய காலமாகும். சான்றுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்துக்கு அருகில் உள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தனவாசல். இந்த காலகட்டத்திற்கான பாசன நிர்வாகம் மேம்பட்டது. சரிங்களா? தாழில் புதுக்கும் வழக்கம் இருந்தது மற்றொரு முறையாகும். இதற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூர், தற்போது தூத்துக்குடி மாவட்டம் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இந்த தாழிகள். இக்காலகட்டத்தில் அசோகர் பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்து முறையும் இருந்துள்ளது என்பது கொடுமணல் ஈரோடு மாவட்டம் அகழ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாயில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்த கிராமமாகும். கொடுமணல் ஈரோடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கிளையில் நதியான நொய்யல் ஆற்றில் வடகரையில் அமைந்துள்ளது. சங்க நூலான பயிற்றுப்பட்டில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமல் என்ற ஊரில் இன்றைய கொடுமணல் சேர்ந்த சில தொல்லியல் அறிஞர்களும் கருதுகின்றனர். சரிங்களா? பண்பாடு தலங்கள். பிற்பழங்காலம் வந்து பல்லாவரம், இடைப்பற்காலம் வந்து அத்திரம்பாக்கம், குடியம். மேல் பழங்கற்காலம் பார்த்தீங்கன்னா எந்த தலங்களும் இல்லை இங்க. சரிங்களா? அப்ப இடைக்கற்காலம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள தேரி தலங்கள். புதிய கற்காலம் பார்த்தீங்கன்னா நியோலித்திக், பையம்பள்ளி. பெருங்கற்காலம் பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர். ஸோ இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஓகேவா? தொல்லியல் தலங்கள் பார்த்தீங்கன்னா கொற்கை, தூத்துக்குடி.
வாசனமூத்திரம் காஞ்சிபுரம், பனையங்குளம் தருமபுரி, தொண்டி ராமநாதபுரம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பனேடு தஞ்சாவூர், அகலங்குளம் ராமநாதபுரம், கொடுமணல் ஈரோடு, பூம்புகார் நாகப்பட்டினம், மாளிகைமேடு கடலூர், மாங்குளம் மதுரை, கீழடி சிவகங்கை. சரிங்களா? இதெல்லாம் முக்கியம். அங்க in தமிழ்நாடு நியோலஜி கல்ச்சர் சைட் ஃபவுண்ட் இன் இங்க பையம்பள்ளியில கொஸ்டினா கேட்டிருக்காங்க. Which archaeological excavation illustrates the extent and richness of maritime trade between Tamil Nadu and Rome? எந்தது? அரிக்கமேடு. புரியுதுங்களா? கொஸ்டின் வந்திருப்பாங்க. கீழடி excavation suggests that dash century onwards urbanization has occurred in Tamil Nadu, 6th century BC. Urbanization நகரமயமாது. Match the correctly excavated information of the excavation site. சரிங்களா? 1, 2, 4, 3. சரிங்களா? தஞ்சாவூர்ல ரோமனு, கிளியூர்ல சென்டர் ஆஃப் புத்தேசம், திருக்கமியூர்ல வந்து கல்ச்சர் ஆஃப் காவேரி, உறையூர்ல கமர்ஷியல். 1, 2, 4, 3. ஓகேவா? இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அது தமிழ் இலக்கியங்கள் வரலாறு. இங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சங்க இலக்கிய தகவல்கள், 8 தொகை 10 பாட்டு, சங்கம் அறிவு கலை இலக்கிய தகவல்கள், காப்பிய இலக்கிய தகவல்கள், சமய இலக்கிய தகவல்கள், சிற்றிலக்கிய தகவல்கள், தொல்காப்பியம், இக்கால சங்க இலக்கிய தகவல்கள், சிறுகதை இலக்கிய தகவல்கள், நாவல் இலக்கிய தகவல்கள், நாடக இலக்கிய தகவல்கள், சாகித்ய அகாடமி விருது, இதெல்லாம் பார்த்தா இது முடிஞ்சு உங்களுக்கு. சங்ககாலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இது இருந்திருக்கு. சங்காலத்தில் பாடப்பட்டதால் சங்க இலக்கியம் என்று பெயர் பெற்றது. திணை இலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது 14 மேற்கற்க எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழின் அடையாளமாகவும் விளங்குகிறது சங்க இலக்கியம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்களாகும். சரிங்களா? 8 தொகை. 8 தொகை நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றப்பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஈர்த்தும் கலியோடு அகம்பு புறம் என்று இத்திறந்த 8 தொகை அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. சரிங்களா? 8 தொகையில் அறநூல்கள் பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. 8 தொகையில் புறநூல் பார்த்தீங்கன்னா பதிற்றப்பட்டு புறநானூறு. அகநூல்னா லவ் அந்த பத்தி பேசு, புறநூல்னா வந்து சண்டை அதை பத்தி பேசு. சரிங்களா? 8 தொகையில் அகமும் புறவும் கலந்த நூல் பரிபாடல். 8 தொகையில் காலத்தால் முந்தியது புறநானூறு. 8 தொகையில் காலத்தால் பிந்தியது கலித்தொகையும் பரிபாடலும். நட்டினை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறும் எழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். செய்திகள் பார்த்தீங்கன்னா நற்றினையில தொண்டி சேரநாடு துறைமுகம், கொற்கை பாண்டிய நாடு துறைமுகம், மாந்தை சேரநாட்டு கற்கரை ஊர், மருதூர் பட்டணம் பாண்டிய நாடு கற்கரை நகரம். நற்றினை துளிகள் பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையா உலகம் போல கபிலர். குறுந்தொகை பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து முருகனை பற்றியது. செய்திகள் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில அதியமானின் தலைநகரம் தகடூர், கொல்லிமலை தலைவன் பாரி, கரிகாலனுக்கு திருமாவளவன் என்று பெயரும் உண்டு, ஆட்டினத்தி என்பவன் ஒரு சேர மன்னன், விழா காலங்களில் பெண்கள் ஆடுவது கூத்து துணங்கை. மேற்கோள் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரன் தும்பி வினையே ஆடவருக்கு உயிரே வாழ் முதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே செம்புல பெய் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சிறுகோட்டு பெரும் வளம் தூங்கியார்ந்து இவள் உயிர்த்த சிறது காமமோ பெரிதே. இது அது 500. பாடியவர் புலவர்கள் 5 பேர். குறிஞ்சி கபிலர் மாலை, முல்லை பேனார் காடு, மருதம் ஓரம்போகியார் வயல், நெய்தல் அம்முவனார் கடல், பாலை ஓலந்தையார் பாலை நிலம். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. செய்திகள் இதெல்லாம் சொல்லுதுன்னா சங்க இலக்கியத்தில் உள்ளூரையும் இறைச்சியும் மிகுதியாக பெற்றுள்ளதால் நூல் 500. ஆசிரிய அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கியிருந்த இடம். பாடி படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கியிருந்த இடம். நடுக்கல் போரில் இருந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட அவன் பெயரும் புகழும் எழுதியது. இந்திர விழா குறித்து கூறும் குழந்தை நூல் 500. கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பதிக்கப்பட்டு செய்திகள் அதியமனை வென்றவன் பெருஞ்செயலாளர் இரும்புரை, சேரநாட்டின் துறைமுகம் தொண்டி, கொடுமணம் மாந்தை பந்தர் என்பது சேரநாட்டு நகரங்கள். பரிபாடல் பாவகையால் பெயர் பெற்ற நூல். பரிபாடல் தமிழ் முதல் இசை பாடல் பரிபாடல். 8 தொகை நூலில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 கூறும் நூல் பரிபாடல். 8 தொகை நூல்கள் பாண்டியர்களை பற்றி கூறும் நூல் 2 பரிபாடல் மற்றும் கலித்தொகை. பாண்டிய நாட்டை சிறப்பாகவே பாடப்பட்ட நூல் பரிபாடல். பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலகர். திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான். முருகன் பிறப்பு அகலிசை சாபம் போன்ற செய்திகள் முதலில் பரிபாடல் தான் காண முடிகிறது. உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல். பரிபாடல் 8 தொகைகளிலேயே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல். 8 தொகை நூல்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 கூறும் நூல். பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல்.
உரை எழுதியவர் பரிமேலழகர். திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான். திருமால் பா திருமால் பாற்கடல் கடைந்து முருகன் பிறப்பு அகிலை சாபம் போன்ற செய்திகள் முதலில் கூறுவதுதான் காணப்படுகிறது. உலகின் தோற்றம் குறித்தும் நூல் படிபாடம் தான். கலித்தொகை கற்றோர் ஏத்தும் களி என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏறுதல் பற்றி நூல் கூறும் நூல் கலித்தொகை. பெருந்தனை பாடல் இடம்பெற்ற நூல் ஒரே நூல் சங்க கலித்தொகை. பாரத தக கதையை மிகுதியாக கூறும் நூல். இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல். சரிங்களா? அடுத்து அகநானூறு. குடவோலை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகநானூறு. சங்க இலக்கியங்கள் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் நூல். பண்டை தமிழின் திருமண முறைகளை கூறும் நூல். புறநானூறு அகம்புறம் வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல். பெண்கள் உடன்கட்டை ஏறிய செய்தியை கூறும் நூல். சதி இங்க இருக்கு. புறநானூறு சொல்லியாச்சு. அடையாளப்பூ சேரன் பனை சோழன் அத்தி பாண்டியன் வேம்பு. சரிங்களா? அடையல் கொடி பார்த்தீங்கன்னா சேரன் வில் சோழன் புலி பாண்டியன் மீன். தலைநகரம் சேரன் வஞ்சி சோழன் உறையூர் பாண்டியன் மதுரை பல்லவன் காஞ்சிபுரம். துறைமுகங்கள் சேரன் முசிறி தொண்டி சோழன் காவிரி பூம்பட்டினம் பாண்டியன் கொற்கை தொண்டி பல்லவன் மாமல்லபுரம். மூவேந்தர்கள் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா சேரன் குட்டுவன் குடுங்கோ இரும்புரை சோழன் வல்லவன் கிள்ளி செம்பியன் பாண்டியன் செல்லியன் மாறன் வழுதி மீனவன். சேரநாட்டு ஊர் மாந்தை. பாரிக்குரியது பாம் பரமலை பேகனுக்குரியது பழனிமலை ஓரிக்குரியது கொல்லிமலை ஆய்க்குரியது பொதிமலை அதிகமானக்குரியது தகடூர் நன்னனுக்குரியது நவீனமலை. கபிலர் ஆதித்தவர் பாரி. ஔவையாரை ஆதித்தவர் அதியமான். பெருஞ்சித்தனாரை ஆதித்தவர் குமணன். மாங்குடி மருதனால் ஆதித்தவர் நெடுஞ்செழியன். பிசிராந்தையிடம் நட்பு கொண்டவர் கோப்பெருஞ்சோழன். அதியமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்றவர் ஔவையார். ஆணிர்களை கவர்வோர் சூடும் பூ வெற்றிப்பூ. ஆணிர்களை மீட்போர் சூடும் பூ கரந்தை பூ. மண் ஆசை கொண்டு போர் எடும் போர் சூடும் பூ வஞ்சிப்பூ. போர் தடுப்போர் சூடும் பூ காஞ்சிப்பூ. மதிலை காப்பர் சூடும் பூ நொச்சிப்பூ. மதுளை முற்றுகையும் சூடும் பூ உழிங்கைப்பூ. பெரும்போரில் இரும்பொரு வேந்தரும் சூடும் பூ தும்பைப்பூ. நடுகல்லை பற்றி கூறும் தொல்காப்பியத்தினை வெற்றிப்பூ. சரிங்களா? மேற்கோள். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனை ஈதல். அதெல்லாம் ஒரு லைன் வச்சு கொடுத்துருக்காங்க. பத்துப்பாடுதான் திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பெருநூறாற்றுப்படை முடத்தாம கண்ணியர். திருபெருமாற்றுப்படை பெருமாற்றி கடியலூர் உரித்தனர் கண்ணார். முல்லைப்பாட்டு நப்பூணரார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நெடல்நாவாடி நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பண்டினப்பாடி கடியலூர் உரித்தனர் கண்ணார். மலைப்பாடுகாம். அடுத்து சிறுபான்மாற்றுப்படை கடையலுவலர்களை பற்றி கூறும் நூல். பேகன் மயிலுக்கு போர் தந்தவன். பாரி முல்லைக்கு தேர் தந்தவன். காடி ஈர நன்மொழிக்கு இரவலுக்கு ஈர்த்து காத்தவன். நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன். அதியமான் நெல்லிக்கனை அவைக்கு இருந்தவன். குறிஞ்சிப்பாட்டு பார்த்தீங்கன்னா பாடியவர் கபிலர். பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா பாடியவர் கடையனூர் உரித்த கண்ணார். புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல். சோழ நாட்டை சிறப்பாக கூறும் நூல் இது சிறுபான்மாற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டு இது எல்லாமே. மலைப்படுகாம் பார்த்தீங்கன்னா பண்டைய பற்றி விரிவாக கூறுது. பட்டினப்பாலை சொல்லுது. சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்கள் அறநூல்கள். சங்கம் அறிவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. பிரேக் எடுத்துக்கலாமா? 3 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். 65